ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் இதிலே நாம் 12 திருவன்காப்புக்களை எந்தெந்த அங்கங்களிலே என்ன கிரமத்திலே எட்டுக்கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். இதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்னு இப்பொழுது பார்ப்போம். பிரம்மராத்திரத்திலே அனந்த சம்ஹிதையிலே ஒரு விஷயம் கூறப்படுகிறது. ஸ்ரீ ஸ்வேதமிருண் நிஷாச்சூர்ண தாரணானந்தரம் ததா மத்தீர்த்த பக்தாங்கிரி தீர்த்த ஸ்வீகாரானந்தரம் ததா மம பிரசாத ஸ்வீகாரானந்தரம் வைஷ்ணவைர் த்விஜைஹி ந ஹஸ்தக்ஷாலனம் காரியம் தத்ர நாச்சமன கிரியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமாகில், திருவன்காப்பை கையில் குழைத்து எட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஸ்ரீசூர்ணத்தையும் குழைத்து எட்டுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு பிறகு எம்பெருமானினுடைய தீர்த்தத்தை வாங்கி ஸ்வீகரிக்கிறோம். ஸ்ரீபாத தீர்த்தம், ஆச்சாரியர்களின் பாகவதர்களின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி நாம் ஸ்வீகரிக்கிறோம். பொதுவாக அதே மாதிரி பகவத் பிரசாதம் அதை வாங்கி ஸ்வீகரிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்வீகாரங்கள் நடக்கிறது. பொதுவாக உணவெல்லாம் உண்டால் கையை நன்னாக அலம்பிக்கொண்டு ஆச்சமனம்லாம் பண்ண வேண்டும்னு பொதுவான சாஸ்திரங்கள் உண்டு. ஆனால் அந்த சாஸ்திரங்கள் எம்பெருமானின் தீர்த்த ஸ்வீகாரத்துக்கோ பிரசாத ஸ்வீகாரத்துக்கோ வராது என்று இந்த பிரமாணம் கூறுகிறது. ஆகையாலே இதில் என்ன இன்னொன்று சேர்த்திருக்கான்னா, திருவன்காப்பு எட்டுக்கொண்ட பிறகும் கையை அலம்புதல், அந்த கையை ஒரு அசுத்தமாக பாவித்தல், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ண வேண்டும்? கையை அலம்பக்கூடாது. மீதி திருவன்காப்பு இருக்கும், அதை என்ன பண்ண வேண்டும்னா, 12 திருமண் எட்டுக்கொள்ளும் பொழுது 12வது திருமண்லேயே கையில் நிறைய திருமண் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா திருமணையும் வழித்து மொத்தமாக 12வது திருமண்லேயே வைத்து எட்டுக்கொண்டு விடலாம். கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி நன்னா முதல்லே பார்த்து பக்குவமாக பண்ண வேண்டும். பண்ணிவிட்டு அந்த கையில் மீதி இருக்கக்கூடிய இடம், அந்த திருமண் காப்பு, அதை என்ன பண்ண வேண்டும்னா தீர்த்தத்திலே சன்னமாக கரைத்து அதை சிரசிலே தரிக்க வேண்டும், சிரசிலே புரோக்ஷித்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறது. பிரமாணம் பார்ப்போமே. ஓம் நம கேசவாதீனாம் அர்த்தம் தியாயன் சதுர்முக திருத்வா தாமோதராந்தம் வை சேஷம் து சிரசி ன்யசேத். இப்போ கேசவன் முதலாக தாமோதரன் வரை ஒவ்வொரு திருநாமங்களின் அர்த்தத்தையும் மனதிலே தியானம் பண்ணிக்கொண்டே அந்தந்த திருவன்காப்பை எட்டுக்கொள்ள வேண்டும். எட்டுக்கொண்ட பிறகு மீதமுள்ளதை தலையிலே தரிக்க வேண்டும்னு சொல்கிறது. இந்த தலையிலே தரிப்பதற்கும் ஒரு எம்பெருமான் திருநாமம், வாசுதேவன் என்கிற எம்பெருமானை தியானித்து கொண்டு இந்த தலையிலே இந்த ஜலத்தாலே புரோக்ஷித்து கொள்ள வேண்டும், மீதமுள்ளதை தலையிலே தேய்த்து கொள்ள வேண்டும் என்று இது சாஸ்திரம் இப்படி கூறுகிறது. ஆகையாலே வாசுதேவன் எம்பெருமானை நினைத்து கொண்டு மீதமுள்ள திருவன்காப்பை தலையிலே தரிக்க வேண்டியது. இது இப்படிதான் திருவன்காப்பு தரித்து முடித்தாகிவிட்டது. இப்போ கேசவன் முதலாக இந்த வாசுதேவன் வரையில் உள்ள எம்பெருமானை தியானித்து ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லுதல்ங்கிறது பண்ணணும். அதற்கு முன்பாக ஸ்ரீசூர்ணத்தை எட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு எம்பெருமான் எப்படி இருப்பான், அவன் என்ன வருணத்திலே இருப்பான், அவனுக்கு என்ன ஆயுதம் இருக்கும், கேசவன்னா யாரு, நாராயணன்னா யாரு என்பதையெல்லாம் அந்த எம்பெருமானின் தியான ஸ்லோகங்களோடு நாம் மேல் வரக்கூடிய பகுதிகளிலே காண இருக்கிறோம். ஆகையாலே இன்று நாம் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்ரீசூர்ண தாரணம். ஸ்ரீசூர்ணம் எப்படி தரிக்க வேண்டும்? இப்போ பிரமாணங்களை முதலிலே பார்ப்போம். விஷ்ணு அர்ப்பிதம் ரக்தவர்ணம் ஹரித்ராச்சூர்ணம் உத்தமம் லக்ஷ்மி நிவாச சித்தியர்த்தம் தீபாகாரம் து சூக்ஷ்மகம் ஊர்த்வபுண்ட்ரஸ்ய மத்தியே து லலாட்டே தாரயே த்விஜா. பிரம்மச்சாரி கிரகஸ்தோ வா வானப்பிரஸ்தோத பிக்ஷுகா ஸ்ரீசூர்ணதாரி ந பவேத் தன்முகம் நாவலோகையேத்னு சொல்கிறது ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே. ககேஸ்வர சம்ஹிதையிலே ஸ்ரீசூர்ண விதி என்கிற ஒரு அத்தியாயத்திலே இது எம்பெருமான் தானே சொல்கிறான். இப்போ எவனாக இருந்தாலும், அவன் என்ன வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், என்ன ஆசிரமத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் ஸ்ரீசூர்ணத்தை எட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சரி, சந்நியாசியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீசூர்ணம் இல்லாமல் அவன் இருந்தானாகில் அவன் முகத்தையே பார்க்க வேண்டாம்னு எம்பெருமான் சொல்கிறான். இப்போ ஸ்ரீசூர்ணம் கண்டிப்பாக தரித்து கொள்ள வேண்டும். எதற்காக? எம்பெருமான் தான் பிராட்டி சகிதனாக திருவன்காப்பும் ஸ்ரீசூர்ணமுமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களிலே வந்து தான் வாசம் செய்கிறான்னு சொல்கிறபடியினாலே
இந்த ஸ்ரீசூர்ணமும் எந்த கிரமத்தில் எட்டுக்கொள்ள வேண்டும்னா திருவன்காப்பு எந்த கிரமத்தில் எட்டுக்கொண்டோமே அதே கிரமத்திலேயே 12 இடங்களிலும் ஸ்ரீசூர்ணத்தை தரிக்க வேண்டும். ஸ்ரீசூர்ணம் எப்படி தரிக்க வேண்டும்? தீபாகாரம். அந்த தீப ஜுவாலை, அந்த திலக்க வடிவு, அந்த தீப ஜுவாலை எப்படி அழகாக இருக்குமோ அந்த வடிவத்திலே இந்த ஸ்ரீசூர்ணத்தை தரிக்க வேண்டும். முதல்ல நெற்றியிலே தரிக்க வேண்டும். இந்த ஸ்ரீசூர்ணத்துக்கும் 12 பிராட்டிகளின் திருநாமம் உள்ளது. ஸ்ரீதேவின்னு ஆரம்பித்து 12 பிராட்டியின் திருநாமங்கள். இந்த 12 திருநாமங்கள் என்னங்கிறதையும் கேசவாதி மூர்த்திகளோடு சேர்ந்து அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். 12 எம்பெருமான்கள், அவர்களுடைய 12 பத்னிகள், 12 பிராட்டி, இந்த 2 திருநாமத்தையும் சேர்ந்து பார்க்கலாம் நாம். இப்போ ஸ்ரீதேவி இத்தியாதி மந்த்ரானாம் அர்த்தம் தியாயச்ச நாமதா ஸ்ரீசூர்ணம் தாரையே நித்யம் புன்றமத்தியே த்விஜோத்தமன்னு சொல்கிறது சாஸ்திரம். இப்போ ஸ்ரீதேவி முதலான மந்திரங்களின் அர்த்தங்களை மனதிலே தியானித்து கொண்டு அந்த மந்திரங்களை வாயாலே உச்சரித்து கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் முதல்ல நெற்றியிலே, அப்புறம் வயிற்றுக்கு நடுவிலே, அப்புறம் மார்பிலேன்னு இந்த கிரமத்திலே திருவன்காப்பு தரித்து கொண்ட கிரமத்திலேயே நாம் ஸ்ரீசூர்ணத்தை தரிக்க வேண்டும். ஸ்ரீசூர்ணமானது எப்படிலாம் இருக்க வேண்டும்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா விஷ்ணு அர்ப்பிதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எம்பெருமானுக்கு சாத்தப்பட்ட அந்த மஞ்சளை கொண்டு வந்து இரத்த வர்ணம் ஹரித்ரா சூர்ணம் உத்தமம் என்று பிரமாணம் காட்டுகிறது. அதை சவப்பாக மாற்ற வேண்டும். இப்போ முடிந்த அளவுக்கு கிரகங்களிலேயே அந்த காலத்தில் ஸ்ரீசூர்ணம்லாம் செய்வர்கள். மஞ்சளை இடித்து அதற்கு பிறகு அந்த மஞ்சளிலே சுண்ணாம்பு முதலானவற்றை கலந்து இந்த ஸ்ரீசூர்ணம் கொண்டு வருவார்கள். அது முன்னோர்கள் கிரமம் தெரிந்து பண்ணக்கூடியவர்கள் அப்படியே பண்ணலாம். இல்லை அதை வாங்கினாலும் எம்பெருமான் திருவடிகளிலே இட்டு அந்த கொஞ்சம் சேஷ பிரசாதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த விஷ்ணு அர்ப்பித்தம்னு இருக்குது. எம்பெருமானுக்கு அர்ப்பிக்கப்பட்ட அந்த மஞ்சளிலே அந்த ஸ்ரீசூர்ணத்தை பண்ணி அந்த ஸ்ரீசூர்ணத்தை நாம் நெற்றியிலே தரிக்க வேண்டும் சிவப்பு நிறத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஸ்ரீசூர்ணம் சிவப்பு நிறத்திலே மஞ்சளிலிருந்து செய்யப்பட்டதாக வர வேண்டும். அதற்கப்புறம் தீபாகாரத்திலே தரித்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு தீபமானது எப்படி திலக்க வடிவத்திலே கீழே பருத்து மேலே மெல்லிசாக இருக்குமோ அந்த ஆகாரத்திலே ஸ்ரீசூர்ணத்தை தரிக்க வேண்டும். ஊர்துவகுன்றத்திற்கு நடுவிலே தரிக்க வேண்டும். இந்த ஸ்ரீசூர்ணத்தையும் சிஷ்டர்கள் தங்களுடைய கையாலேயே தான் தரிப்பார்கள். கையிலும் முக்கியமாக ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரலை கொண்டே தான் இந்த ஸ்ரீசூர்ணத்தையும் தரித்து கொள்ள வேண்டும் அந்தந்த இடங்களிலே. இப்போ வலது கையிலே இருக்கக்கூடிய திருவன்காப்பில் வலது கையால் தரித்து கொள்ள முடியாது. அங்கு மட்டும் இடது கையாலே தரித்து கொள்ளலாம். நல்ல தர்ப்பணம், அதாவது கண்ணாடியை பார்த்து கொண்டு மிகவும் அழகாக அந்த புன்றத்தின் நடுவிலே இந்த ஸ்ரீசூர்ணத்தை தீபாகாரத்திலே, இந்த தீபசிகா அதனுடைய ஆகாரத்திலே நாம் தரிக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த ஸ்ரீசூர்ணத்தை தரிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு நியமங்கள் உண்டான்னு கேட்டால், எப்படி நாம் திருமண் தரிப்பதற்கு ஜலம் வைத்து கொள்வதற்கு அந்த தென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தக்கரை, அதாவது அந்த கொட்டாங்குச்சியை வைத்து கொண்டு தான் அந்த தீர்த்தத்திலிருந்து எடுத்து திருமண் காப்பை தரிக்க வேண்டும்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த ஸ்ரீசூர்ணத்திற்கு ஒரு நியமம் உண்டு. என்ன நியமம் அப்படின்னா, இந்த ஸ்ரீசூர்ணத்தை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம், சேகரித்து வைக்கக்கூடியது எதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு பெட்டியில் வைத்து கொள்ளக்கூடாது. இந்த ஸ்ரீசூர்ணம்ங்கிறது கிருத்வா கரண்டம் வில்வஸ்ய பலம் பக்வம் மனோகரம் ஹாரித்ரம் பூரையே சூர்ணம் லக்ஷ்மி ரூபம் அனுத்தமம் அப்படின்னு பிரமாணங்கள் கூறுகிறது. அப்படின்னா என்ன? வில்வ மரம் இருக்கே, அந்த வில்வத்திலிருந்து வரக்கூடிய அந்த பழம், அந்த காய், அது நல்ல பழுத்து ஆக அதனுடைய ஓடு நல்ல திடமாக ஆகிவிடும். அது திடமாக ஆனவுடனே மேலே மட்டும் சின்னதாக ஒரு தொலையிட்டு உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் கருவி எடுத்து அந்த வெளி ஓடு மட்டும் காய வைத்தால் அது நல்ல காஞ்ச ஓடாக ரொம்ப தடியாக ஒரு குடுவை மாதிரி ஆகிவிடும். அந்த குடுவையிலே தான் இப்போ வில்வ மரத்திலே செய்யப்பட்ட அந்த வில்வக்கனி, அந்த வில்வ பழம், அதுக்கு நடுவிலே தொலையிட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு குடுவையிலே தான் இந்த ஸ்ரீசூர்ணத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. சரி, இந்த காலத்தில் இந்த மாதிரி கிடைக்கல, அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கு இந்த வில்வம் கிடைக்கவில்லை ஆகில் அப்பொழுது எதில் வைத்து கொள்ளலாம்னா இந்த கொட்டாங்குச்சி, தென்னை மரத்தினுடைய அந்த ஓடு, அந்த ஓட்டிலே நாம் ஸ்ரீசூர்ண பாத்திரமாக அத்தைத்தான் வைத்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. சரி, நம்ம ஸ்ரீசூர்ணங்கள்லாம் பொதுவாக கடையிலேருந்து வாங்கிடுறோம்.
அது பிளாஸ்டிக் கவரில் தானே வருது, அதை எப்படி நம்ம இதில் வைத்து கொள்வது அப்படின்னு கேட்டால், அது இதில் வைத்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணலாம், இது அடியனுக்காக தோன்றது, இது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மனசுக்கு சார்ந்து என்ன பண்ண முடியும்னா, அந்த வாங்கினதை நாம் எட்டுக்கொள்ளும் பொழுதாவது இந்த தென்னை மரத்தின் கொட்டாங்குச்சியிலேயோ இல்லை இந்த வில்வ கரண்டகம் இருந்ததுன்னா அதிலேயோ வைத்து கொண்டு அதிலிருந்து எடுத்து எட்டுக்கொள்ளும் பொழுதாவது, இந்த 12 திருமண் சாத்தி கொள்ளும்பொழுது அந்த ஸ்ரீசூர்ணத்தை அதிலே வைத்து அதிலிருந்து எட்டுக்கொள்ளலாமோ என்று அதுவாது முடிந்த அளவுக்கு பண்ணலாமோன்னு அடியனுக்கு தோணுகிறது. நாரிகேல பலசைவ ஸ்ரீசூர்ணம் பாத்திரமுச்சியத்தேன்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் இன்னொரு இடத்துல பிரமாணம் இருக்கிறபடினாலே நாரிகேல கரண்டகம், அதாவது குடுவைன்னு சொல்லுவாள். இந்த தேங்காயே அதனுடைய மேல் பகுதி அந்த முழுக்கவே வைத்திருக்க வேண்டும். முழுக்க அதை நடுவாக வெட்டாமல் மேலே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கிற மாதிரி நாம் அந்த 3 கண்ணில் ஏதோ அந்த இடத்த மட்டும் வெட்டினோம்னா அது உள்ள ஒரு குடுவை மாதிரி ஆகிடும். இப்போ உள்ள நிறையா சாமான் போட்டு வச்சுக்கிறோம், இந்த பொடியெல்லாம் போட்டு வைத்து கொள்வதற்கு தக்க ஒரு குடுவையாட்டம் ஆகிடும். அந்த மேல் மூடி மாதிரி ஏதாவது வைத்து கொண்டு அதை மூடிக்கொள்ளலாம். இப்போ அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும். இந்த தேங்காய் இந்த தேங்காவையே நல்ல அந்த குடுவையாட்டும் கட் பண்ணி பெரிய பெரிய ஓடாக இருந்தால் அதை ஜலம் இறைக்கக்கூட குடுவைகள்லாம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் பெரியோர்களிடம் கேட்டால் கண்டிப்பாக தெரியும். இதுதான் திருமண்காப்பு ஸ்ரீசூர்ணம் தரிப்பதற்குண்டான விதி. இப்போ 12 திருமண்காப்புக்கள், அது முடிந்தவுடன் அந்த கையை எழும்பி வாசுதேவ மந்திரத்தினாலே தலையிலே புரோக்ஷித்து கொள்ளுதல். அப்புறம் 12 இடங்களிலும் ஸ்ரீசூர்ணத்தை ஸ்ரீதேவி முதலான மந்திரங்களை சொல்லி தரித்தல். தரித்த பிறகு அந்த சேஷத்தையும் சிரசிலே வைத்து கொள்ளுதல். இதுதான் கிரமம். இது முடிந்த பிறகு இதற்கு மேலே நாம் எல்லாத்தையும் தரிக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த பஸ்மத்தை இந்த திருமண் காப்பு மேலோ ஸ்ரீசூர்ணத்து மேலோ நாம் எக்காரணம் கொண்டும் தரிக்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே தரிக்கக்கூடாது. பஸ்மனா தாரணம் சர்வை சைவானாம் பரிகீயத்தே ந கேவலானாம் விப்ரானாம் வைஷ்ணவானாம் து தூரத்தா அப்படின்னு நாரதிய புராணத்திலே வச்சனம் கூறுகிறது. சைவ தீக்ஷா பராணாம் சியாத் நான்யேஷாமிதி நிர்ணயான்னு சொல்கிறது. பஸ்மோத்தூலனமேவாபி திரியக் புன்றஸ்ய தாரணம் சைவ தீக்ஷா பராணாம் சியான் நான்யேஷாமிதி நிர்ணயான்னு நாரதிய புராண வச்சனம். இப்போ இந்த பஸ்மத்தினாலே நாம் நெற்றியிலே ஒன்று தரித்தல் அப்படிங்கிறது சைவர்களுக்குன்னு இருக்கக்கூடியது. இப்போ சைவ தீட்சை, அந்த சைவ தீட்சையை யார் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குன்னு இருக்கிறதே தவிர வைஷ்ணவர்களுக்காக அது பண்ணக்கூடாது. இப்போ சைவ தீட்சை வாங்கின்றவர்கள் தான் அந்த பஸ்மதாரணம் பண்ணி கொள்வார்களே தவிர மற்றவர்கள் கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. என் வைஷ்ணவன் அல்லாதவன் இருந்தால் கூட அவன் சைவ தீட்சை பெறாமல் கூட அந்த பஸ்மதாரணம் பண்ணக்கூடாது. அவர்களுக்காக அது ஒதுக்கப்பட்டது. இப்போ வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் வைஷ்ணவானாம் து தூரத்தகாங்கிற வெகு தொலைவிலே அதை நிறுத்த வேண்டும். கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. திரியக் புன்றம், அதாவது இந்த 3 கோடுகளை குறுக்காக பூசுதலோ இல்லை அந்த பஸ்மத்தை வைத்து சின்னதாக நெத்தியில் ஏதாவது எட்டுக்கொள்ளுதலோ இதெல்லாம் கண்டிப்பாக திருமண் ஸ்ரீசூர்ணத்தின் மீது பண்ணக்கூடாது. இதற்கு மேலே கையை கூப்பி கொண்டு ஒவ்வொரு திருமண் காப்பிலும் ஸ்ரீசூர்ணத்திலும் அந்தந்த எம்பெருமான் வாசம் செய்ய வேண்டும்னு நாம் தியானிக்க வேண்டும்னு பாஞ்சராத்திர ஆகமம் நமக்கு கூறுகிறது. இப்போ என்ன ஸ்லோகங்களை சொல்லி நாம் தியானம் பண்ண வேண்டும், எந்த எம்பெருமானை தியானம் பண்ண வேண்டும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அடுத்த பதிவிலே நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.